2020 உலகம் நிற்கும் வருடம். சாலைகள் காலியாகின. ஃபேக்டரி கேட் மூடப்பட்டது. மக்கள் வீட்டுக்குள் அடைந்தனர். ஆனா ஒரு ஃபோன் ரிங்டோன் மட்டும் 2 வாழ்க்கையை ஒன்றாக்கியது. இது ராஜசேகர் மற்றும் பிரியாவின் கதை. லாக்டவுன் ஆரம்பமான சில நாட்களில் ராஜசேகர் வீட்டில் போர்டாக இருந்தான். வேலை இல்லை, வெளியே போக முடியாது. நாள் முழுக்க ஃபோன் ஸ்க்ரால், டிவி, தூக்கம். ஒரு நாள் மதியம் அவன் ஃபோன் ஒலித்தது. அன்னோன் நம்பர். அவன் எடுத்ததற்கு முன் கால் கட். ஒரு மிஸ் கால். அவன் கால் பேக் பண்ணினான். ஹலோ. மெதுவான பெண் குரல். சாரி, ராங் நம்பர். கால் முடிந்தது. ஆனா அந்த கால்தான் அவர்களின் வாழ்க்கையை ஆரம்பித்தது. அடுத்த நாள் ஒரு மெசேஜ். சாரி, எஸ்டர்டே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ராஜசேகர் சிரித்தான். நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான். ஒரு ஸ்மால் சாட் ஆரம்பித்தது. பெயர் கேட்கப்பட்டது. ராஜசேகர். பிரியா. ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆனால் லோன்லினஸ் சேம். லாக்டவுன் நாட்கள் நகர்ந்தது. மார்னிங் மெசேஜ், குட் மார்னிங். நைட் மெசேஜ், குட் நைட். டெய்லி சாட், டெய்லி டாக். பிரியா வேற கம்பெனி ஒர்க்கர். வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாள். ஃபியர், லோன்லினஸ், அன்சர்டனிட்டி. ஒரு நாள் பிரியா சொன்னாள், லாக்டவுன் ரொம்ப பயமா இருக்கு. ராஜசேகர் மெதுவாக சொன்னான், பயப்படாத, நான் இருக்கேன். அந்த ஒரு சென்டென்ஸ் பிரியாவுக்கு கம்ஃபர்ட். அந்த நாளிலிருந்து அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, ஒரு சப்போர்ட். சில நாட்களில் பிரியா கேட்டாள், கால் பண்ணலாமா? ராஜசேகர் ஹார்ட் ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃபோன் கால். 2 மணி நேரம் பேசினார்கள். சைல்ட்ஹுட், ட்ரீம்ஸ், ஃபேமிலி. டைம் எப்படி போனது தெரியவில்லை. அந்த நாள் முதல் டெய்லி கால்ஸ் ஆரம்பம். 1 மாதம் கழித்து பிரியா கேட்டாள், வீடியோ கால் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வீடியோ கால். ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் முகம் பார்த்தார்கள். ஒரு சைலன்ஸ், ஒரு ஸ்மைல். அந்த மோமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறியது. லேட் நைட் கால்ஸ், ஃபியூச்சர் ட்ரீம்ஸ், லைஃப் பிளான்ஸ். ஆனா மீட் பண்ண முடியவில்லை. லாக்டவுன் ஸ்ட்ரிக்ட். அதனால் ஃபோன் தான் வேர்ல்ட், கால் தான் மீட், வீடியோ தான் டேட். ஒரு இரவு ராஜசேகர் மெதுவாக சொன்னான், பிரியா, நான் உன்னை லவ் பண்றேன். அமைதி. பிரியாவின் கண்களில் கண்ணீர். அவள் மெதுவாக சொன்னாள், எனக்கும் ராஜசேகர். டிஸ்டன்ஸ்ல காதல் ஆரம்பித்தது. மாதங்கள் கழித்து லாக்டவுன் முடிந்தது. மீட்டிங் டே வந்தது. பிரியா கேட்டாள், ஃபர்ஸ்ட் மீட் எங்க போகலாம்? ராஜசேகர் சொன்னான், டெம்பிள். பிரியா சிரித்தாள். ஃபர்ஸ்ட் மீட் டெம்பிளா? அவன் மெதுவாக சொன்னான், ஃபர்ஸ்ட் மீட், லாஸ்ட் மீட் ஆகக்கூடாது. அவள் அமைதியாகினாள். அவள் புரிந்து கொண்டாள். மீட்டிங் டே, டெம்பிள். ராஜசேகர் நர்வஸ், பிரியா நர்வஸ். ஃபர்ஸ்ட் டைம் ரியல் மீட். ஸ்கிரீன் இல்லை, ஃபோன் இல்லை, ரியல் லைஃப். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். ராஜசேகர் மெதுவாக கேட்டான், வீடியோ கால்ல காதலிச்சோம், ஃபோன்ல ட்ரீம் பண்ணோம், இப்ப ரியல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? அவன் மெதுவாக கேட்டான், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? 5 செகண்ட்ஸ் சைலன்ஸ். பிரியா கண்களில் கண்ணீர். அவள் சிரித்தாள், பண்ணலாம். அந்த சேம் டெம்பிள்ல சிம்பிள் வெட்டிங் நடந்தது. மிஸ் கால், மெசேஜ், கால், வீடியோ கால், மேரேஜ். இந்த செய்தி வீட்டுக்கு சென்றது. ஷாக், ஆர்கியூமெண்ட்ஸ், டியர்ஸ். ஆனா இந்த முறை அவர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸ்லோவா பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணினார்கள். இன்று ராஜசேகர் மற்றும் பிரியா ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரு மிஸ் கால் ஒரு வாழ்க்கையை மாற்றிவிட்டது. சில காதல்களுக்கு டேட் தேவையில்லை, ஒரு மிஸ் கால் போதும். ஆச்சரியம் என்னவென்றால் இது உண்மையில் நடந்த காதல் கதையாகும்.